வணக்கம். சிறப்பு நேர்காணலுக்கு வரவேற்கிறோம். நிகழ்ச்சியின் இன்றைய சிறப்பு விருந்தினர் செயற்கை நுண்ணறிவுத்துறை நிபுணர் திரு ராஜ் பாபு அவர்கள். வணக்கம். வணக்கம். செயற்கை நுண்ணறிவை பார்த்து பயப்படணுமா? கண்டிப்பாக பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. பட்டு இது எந்த ஒரு கருவி ரொம்ப எஃபெக்டிவ் கருவியாக இருந்தாலும் அது நல்லது செய்யும், அது எஃபெக்டிவ்னஸ்னால. பட் அதை ஒழுங்காக ஹேண்டில் பண்ண தெரியலனா அது பாதிப்பு உருவாக்கக்கூடிய கண்டிப்பாக அதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அது அவேர்னஸ் இருக்கணும். பயம்ன்றதை விட வி ஷுட் பி அவேர். அதாவது அது வந்து கரெக்டாக நம்ம அதை மேனேஜ் பண்ணணும், கரெக்டாக ஹேண்டில் பண்ணணும். பட் இது வந்து நம்மளுடைய மனித 2000-3000 வருஷத்திலேயே பார்க்காத ஒரு பெரும் இது இருக்குது, இதோடைய இம்பேக்ட் இருக்குது. கம்ப்யூட்டரு, ஃபோனு, செல்ஃபோனு இதெல்லாம் ஒன்றும் கிடையாது. இதெல்லாம் வந்து அதை விட 10-100 மடங்கு 1000 மடங்கு மனித குலத்தை வந்து பாதிப்பு உண்டாக்கக்கூடியது இருக்குது இதில். ஸோ டெஃபினட்டாக இதை வந்து ரொம்ப சீரியஸாக எடுத்துக்கணும். ஏன்னா நிறைய டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணணும். நம்ம இது வரைக்கும் மனுஷங்க பண்ணிட்டு இருந்த வேலைகள் எல்லாம் பலது இதை எடுக்கும். அப்போது புதிய வேலைகள் என்ன? ஏன்னா இந்த வேலைகள்லாம் மிஷின் பண்ணிச்சு, இந்த செயற்கை இது பண்ணிடுச்சுன்னா அப்போ புதிய வேலைகள் என்ன? அப்போ அந்த சேஞ்ச் நடக்கும். அந்த சேஞ்ச் நடக்கும்போது நிறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும். பாதிக்கப்படுறவர்கள் நிறைய பேர் இருப்பாங்க. பட் ஓவரால் இந்த பிகர் பிக்சரில் பார்த்தீங்கன்னா இது வந்து நல்லது தான், கண்டிப்பாக டவுட்டே கிடையாது. இன்னையிலிருந்து ஒரு 100 வருஷத்துக்கு பின்னாடி இருக்கிறவங்க இதை பார்க்கும்போது நம்ம எப்படி இன்னைக்கு எலக்ட்ரிசிட்டியை பார்க்குறோம், இன்னைக்கு யாராவது எலக்ட்ரிசிட்டியை தப்புன்னு சொல்லுவோமா? சொல்லவே மாட்டோம். பயங்கரம். நம்மள மனிதனுடைய லைஃப்பை வந்து ரொம்ப பாசிட்டிவாக டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணது எலக்ட்ரிசிட்டி. ஆனால் அது வந்து அப்போ நிறைய பேருக்கு பாதிப்புகள், பயம் எல்லாம் வந்தது. அதே மாதிரி தான் இது. செயற்கை நுண்ணறிவு பண்ணுற நல்லது அப்படின்னா எப்படி ஷார்ட்டாக டிஃபைன் பண்ணலாம்? செயற்கை நுண்ணறிவு பண்ணுற நல்லது வந்து ஒரு மனிதர்கள் நமக்கு ஏதோ ஒன்று பண்ணுறது வந்து 1000 இல்லை ஒரு 100 நாள் பண்ண வேண்டிய விஷயத்த ஒரு பேப்பர் ஒர்க்கோ ஒரு ப்ராசஸோ ஒரு மனிதன் அதை வந்து இது வந்து ஒரு 1 மணி நேரம் 2 மணி நேரத்தில் பண்ணக்கூடிய கேப்பபிலிட்டி இருக்கு. 100 நாளில் பண்ண வேண்டியது 2 மணி நேரத்தில் முடிச்சிடும். ஸோ அதுதான் அதோடைய இன்னொன்று இதை புரிஞ்சுக்கணும். இது ஸ்பீடு ஒண்டி இல்லை. அதாவது நம்ம இது வரைக்கும் நினச்சிட்டு இருந்தோம் இந்த உலகத்திலேயே இதுதான் ரொம்ப ரொம்ப யோசிக்க வேண்டிய விஷயம். நம்ம உலகத்திலேயே எல்லா உயிரினங்கள்லையும் நம்ம மேலே ஏன்